அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். பேரன்பு கொண்ட அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபீல் யானை கூட்டங்களை பற்றி பேசக்கூடிய அத்தியாயத்தில் என்ன மருத்துவ குறிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம். அந்த அத்தியாயம் பலரும் பல நாட்களில் தொழுகையில் நம்ம ஓதக்கூடிய அத்தியாயம் தான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஆரம்பம் செய்யக்கூடிய அந்த அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் அபாபில் பறவை கூட்டங்கள் ஒரு மிகப்பெரிய யானை கூட்டத்தை புசுக்கி கூலமாக மாத்துச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பதிய வைப்பான். இந்த அத்தியாயத்துக்கும் நமக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இது நம்ம வாழ்க்கையில் இந்த படிப்பினை எந்த பகுதிக்கு நமக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாட்களில் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய ஜெனட்டிக் டிசீஸை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர டயபெட்டிஸில் ஏகப்பட்ட ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன். ஒபிசிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ப்ரீடிஸ்போசிஷன். அதே நேரத்தில் ஆட்டிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய குழந்தைகள் ஆர்டிஸ்டிக் டிசீஸில் சஃபர் ஆகிறத பார்க்க முடியுது. அது இல்லாமல் நிறையா ஸ்டோன் செடிமெண்டேஷன், லித்தோட்ரோபின்னு சொல்லக்கூடிய டூ மச் ஆஃப் ஸ்டோன் செடிமெண்டேஷன் ஒவ்வொரு ஆர்கன்லையும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கள் வரைக்கும் பார்த்துட்டு இருக்க முடியுது. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி உணவு பராமரிப்பு முறைகள்னாலேயோ உங்கள் வாழ்க்கை முறைகள்னாலேயோ இல்லை. நம்ம வாழ்க்கை முற்றிலும் இறைவனை சார்ந்த வாழ்க்கையாக இருக்கணும். அதாவது இந்த சூரத்துல் ஃபீல் அப்படின்ற இந்த அத்தியாயம் யானை கூட்டங்கள் எதை அழிக்கிறதுக்காக வந்தது அப்படின்னு வரலாற்றில் பதியப்படும் பொழுது, இந்த யானை கூட்டங்கள் கஅபத்துல்லாவை இடிக்கிறதுக்காக வந்தது. கஅபாவுடைய வரலாறு என்னங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய முழுமையான நம்பிக்கையில் மனைவியையும் மகனையும் ஒரு வெட்ட வெயிலில் விட்டுட்டு வராங்க. அந்த வெட்ட வெயிலில் விட்டுட்டு வந்த தன் மனைவியும் மக்களும் அல்லாஹ்வை நம்பி அல்லாட்ட முறையிட்டு என்றும் வற்றாத ஒரு ஆக்சிஜன் டிசல்யூஷன் ரேட் அதிகமாக கொண்ட ஒரு நீர் ஊற்று இன்னைக்கும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டும் சான்றா அல்லாஹ் கொடுத்துருக்கான் இல்லையா? அவ்வளோ பெரிய வெப்பம் மிகுதி உள்ள மரங்களே இல்லாத ஒரு வறண்ட பாலைவனத்தில் வற்றாத ஒரு ஊற்றா அல்லாஹ் அந்த ஜம்சம் நீரை கொடுத்துருக்கான். நம்மளோட ஒவ்வொரு ஹஜ்ஜின்ற வார்த்தைக்கு இன்டென்ஷன் அப்படின்னு பேர். என் வாழ்க்கையில் என்னோட இன்டென்ஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா, என் இன்டென்ஷன் அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன, அல்லாஹ்வுடைய புகழ் என்ன அப்படின்றத நான் உணர்ந்து, மலக்குகள் எந்த அளவுக்கு இறை சிந்தனையோடு அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்துட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி நானும் என் வாழ்க்கையில முழுமையா நம்பி அவனை போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கணும் அப்படின்றது தான் இயற்கையில மரபு. ஆனால் நம்ம அதை விட்டுட்டு நம்ம எல்லா செயல்களையும் செஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இங்கே இந்த அத்தியாயத்துடைய வரலாறை பற்றி சொல்லும் பொழுது அந்த யானை கூட்டங்களை பற்றி சொல்லுவோம். இந்த யானை கூட்டங்களை பற்றி நீங்கள் ஈஸ்டர்ன் சயின்ஸில் படிக்கணும்னா உங்கள் உடம்புல ஒரு எசன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த எசன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது பயோகெமிக்கலாக சொன்னால் டிஎன்ஏன்னு சொல்லலாம். இந்த டிஎன்ஏன்றது ஒரு யானையை போல வலிமையுள்ள ஒரு ஆகாரம். ஆனால் இந்த யானை அந்த வரலாறுல சொல்லும் பொழுது அந்த மன்னன் கஅபத்துல்லாவை நோக்கி படையெடுக்க சொல்லுவான். ஆனால் அந்த யானை கூட்டங்கள் மறுத்தது அப்படின்னு சொல்லி வரலாறுல பதிவிடுறாங்க. மற்ற எல்லா திசைகள்லையும் அந்த யானை கூட்டங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கு. அந்த மன்னன் கஅபத்துல்லாவை அழிக்க வர்றதுக்காக யானை கூட்டங்களில் காபாவின் திசையை நோக்கி நகர்த்தும் பொழுது யானை கூட்டங்கள் மறுத்தது அப்படின்னு சொல்லி பதிவாகுது. இங்கே நம்ம உடம்புல இந்த ஜெனட்டிக் காம்போனன்ட்னு சொல்கிறது யானை போல வலிமையாக இருக்கும். அது மொத்தமும் ஒரு நீர் குடுவை அப்படின்னு தான் சொல்லணும், எசென்ஷியல் சப்ஸ்டன்ஸ். எப்படி யானை கரு நிறத்தில் மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு உருவமாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள கரு மையம்னு சொல்கிற கரு இருக்கு இல்லையா, அது பிளாக் ஜோனில் தான் இருக்கும். அல்லாஹ் சூரத்து ஜுமரில் சொல்லி காமிக்கிறான், தாயின் வயிற்றில் கருவறைக்குள் வயிற்று 3 இருள்களுக்குள் வைத்து நாம் படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி.
அந்த கருப்பு இருள் சூழ்ந்த பகுதி தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸை இயக்கிறதுக்கு நம்ம உடம்புலேருந்து காற்று கூட்டம் இறங்கணும். இந்த காற்று கூட்டம்ன்றது வேற ஒன்றும் இல்லை, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த அபாபீல் அப்படின்ற பறவை இருக்கு இல்லையா, இந்த பறவைகளை பற்றி சொல்லும் பொழுது சில சஹாபாக்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு சில சஹாபாக்கள் அல்லாஹ் அது பறவைகளை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை, கூட்டம் கூட்டமாக வருவது அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. ஒரு சில சஹாபாக்கள் பதிவு பண்ணுறாங்க, கடலிலிருந்து வெளிவரக்கூடிய பச்சை நிறத்திலான பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல இந்த கருப்பு கிட்னியிலேருந்து வெளியில் வந்து பச்சை லிவர்லேருந்து தான் நம்ம உடம்பை இயக்கிறதுக்கு நீர் வெளியில் வரணும். எதை மையப்படுத்தி அப்படின்னா நுரையீரல் வழியாக இறங்கின காற்றை மையப்படுத்தி. இந்த நுரையீரல் வழியாக இறங்கக்கூடிய காற்று இறை கட்டளைக்கு உட்பட்டு அடிபணிந்து இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல பிரச்சனை இல்லை. அல்லாஹ் அந்த அத்தியாயத்தில் சொல்கிறான், அந்த அபாபில் பறவைகள் 3 கற்களை சுமந்து வந்தன. மூக்கில் ஒரு கல், 2 காலில் 2 கல். இந்த கல்லை பற்றி சொல்லும் பொழுது மின் சிஜீல் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்படின்னா என்ன? களிமண்ணால் சுட்ட பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை பற்றி படைக்கும் பொழுதும் அல்லாஹ் எப்படி சொல்லி காமிக்கிறான், இந்த மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை கவனிக்கட்டும். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், ஹலக்னல் இன்சான மின் சல்சாலின் ஹல் ஃபஹார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். சுட்ட களிமண்ணால், தட்டினால் சப்தம் உண்டாகும் சுட்ட களிமண்ணின் சத்தினால் நாம் மனிதனை படைத்தோம் அப்படின்னு. அப்போ இந்த களிமண் கடுமையான வெப்பத்தை உள்வாங்குச்சு அப்படின்னா நியூக்ளியஸ் கரைஞ்சிரும். யானை கூட்டங்கள் கரைஞ்ச மாதிரி புசுங்கிரும். இவ்வளோ ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ் ஏன் இந்த அளவுக்கு இர்ரெகுலராக வருது அப்படின்னா டூ மச் ஆஃப் மிஸ்கைடிங் பாத் டு த டிஎன்ஏ மாலிக்யூல். நம்ம பாடியில் ஒரு மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏன்னு இருக்குது. இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ மெசேஜை போய் கேரி பண்ணிட்டு போய் இந்த நியூக்ளியஸ்க்கு கொடுத்துச்சுன்னா டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணுன்ற செயல்பாடுகளை வெளியில் கொடுக்கும். இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏக்கும் மனசுக்கும் ஏகப்பட்ட லிங்க் இருக்குது. மனசில் ஏற்படக்கூடிய வெறுப்பு, மனசில் ஏற்படக்கூடிய கோபம், மனசில் ஏற்படக்கூடிய தாழ்வு மனப்பான்மை, மனசில் ஏற்படக்கூடிய ஓவர் பெருமை, தலை வணங்காத ஒரு திமிர்த்தனம், இதெல்லாம் அதிகரிக்க அதிகரிக்க இறைவனுடைய கட்டளை அப்படின்னு சொல்லக்கூடிய இரவு பகலை பேணாமல் இரவை பகலாக்கி பகலை இரவாக்கி நம்மளோட இச்சை போதையில் நம்மளுடைய வாழ்க்கையை செலுத்த பறவை கூட்டங்கள் எரிகற்களை சுமந்து யானை கூட்டங்கள் மேலே போட்டு யானை கூட்டங்கள் புசுங்கினது மாதிரி நம்ம உடம்புலேருந்து இறங்கக்கூடிய காற்று புயல் காற்றை சுமந்து சூடு தண்ணியாக கீழே போச்சு அப்படின்னா டிஎன்ஏ பொசுங்கி நமக்கு பல ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸை வெளிப்படுத்தும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ ஒவ்வொரு ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷனால் வரக்கூடிய டிசீஸ் இருக்கு இல்லையா, நம்ம நினைக்கலாம் டிசீஸை வந்து டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸில் நம்ம பேரை வச்சு அழைக்கலாம். அது கேல் பிளாடரில் இருக்கக்கூடிய ஸ்டோனாக இருந்தாலும் சரி, கேல் பிளாடர் ஸ்ட்ரிங்கேஜாக இருந்தாலும் சரி, நியூரானல் லெவலில் ஏற்படக்கூடிய சிஸ்டிக் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு டிஷ்யூஸும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி ஏற்படக்கூடிய ஸ்க்ளெரோசிஸ், ஃபைப்ரோசிஸ், செரோசிஸ் அப்படின்ற கண்டிஷனாக இருந்தாலும் சரி, இல்லை பிளட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல சரியான நீர் தானம் ஆகாமல் நெருப்பு அதிகமாக இருக்கிறதுனால டூ மச் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் ஹீட்டுனால வரக்கூடிய லிம்ஃபோமாவாக இருந்தாலும் சரி, சார்கோமாவாக இருந்தாலும் சரி, கார்சினோமாவாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் சூடு தான் மைய கருத்து. ஆனால் நவீன உலகத்தில் ஷைத்தானோட இன்ஃப்ளூயன்ஸு இதுக்கும் சூட்டுக்கும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி வெவ்வேறு வார்த்தைகளில் வியாதிகளை நம்மளை புரிய வச்சு நமக்கும் இறை நெருக்கத்துக்கும் எந்த தொடர்பு இல்லை உங்களுடைய வியாதிக்கும்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நம்ம மனம் போன போக்கில் அதிகப்படியான பொருளாதாரத்தை திரட்டி நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையுடைய தரத்தையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைக்கு உட்படாமல் கட்டளைக்கு மீறி நடக்க அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹாக்கு முத்த காசுரு ஹத்தா ஜுருத்துமுல் மகாபிர். இந்த மனிதனுக்கு இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற ஆசை தீரவே தீராது. எது வரைக்கும் அப்படின்னா மவுத்து கபரை நெருங்குற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறான். கல்லா லவ் தாலமூன இல்மல் யகீன், இந்த அறிவை உண்மையான அறிவை பெற்றிருந்தாங்க அப்படின்னா,
இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படி அந்த அறிவை பெற்றிருக்கவில்லை என்றால் லத்தர உன்னல் ஜஹீம், நெருப்பை சந்தித்தே தீருவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கை அத்தியாயம், பேராசை அப்படின்னு சொல்லக்கூடிய தக்காசுர், சூரத்து தக்காசுர்ன்ற அத்தியாயம். நம்மளுடைய ஒவ்வொரு குரானில் பதியப்பட்டுள்ள அத்தியாயமும் நம்மளுடைய இன்றைய வாழ்க்கையை பிரதிபலித்து நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கணும், நம்மளுடைய சமூகம் எந்த கட்டமைப்பில் இருக்கணும், என்னுடைய தாட் ப்ராசஸ் என்ன, நாம் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன, என்னுடைய மறுமையுடைய வாழ்க்கை என்ன, மௌத்துக்கு பின்னாடி என்னுடைய வாழ்க்கை என்ன, மறைக்கப்பட்ட உண்மை அடுத்த செகண்ட் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படின்றதெல்லாம் அல்லாஹ்வால மலக்குகளை கொண்டு பின்னி பிணைக்கப்பட்ட விஷயம். குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் உள்வாங்கி அல்லாஹ் நமக்கு அவன் காட்டிய தந்த வழியில், நேர் வழியில் நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னா இம்மையும் மறுமையும் அல்லாஹ் செழிப்பாக்கி வைப்பான். இதன் மூலமாக தெளிவும் கிடைக்கும். அதே நேரத்தில் இறுதியாக ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த ஃபீல் அப்படின்ற அத்தியாயம் இருக்கு இல்லையா, இது இந்த காபத்துல்லாவை காப்பாற்றுறதுக்காக குறைஷி குல மக்கள் ரொம்ப அதிகமாக போராடினாங்கன்னு சொல்லி வரலாறுல பதியப்பட்டிருக்கு. இந்த குறைஸ்ன்ற வேர்டு எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிஷ் அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. கிரிஷ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கடலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸுனால ஒரு மீன். அந்த மீன் தன்னை பக்கத்தில் வரக்கூடிய வலிமை வாய்ந்த வலிமை இல்லாததெல்லாம் நிறைய சாப்பிடக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சொல்கிறோம் இல்லையா, உடம்புல எசன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டிஎன்ஏலேருந்து வரக்கூடிய பொருட்கள் பல பொருட்களை உள்வாங்கி பல பொருட்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையுடைய ஒரு திமிங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய வலிமை வாய்ந்த ஒரு மீன் கூட்டம் நிறைந்த ஒரு பகுதி தான் இந்த கருவறை. அந்த கருவறையில் பாதை தெளிவாக இருக்கணும்னா கண்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய சிந்தனையை பார்க்கணும், காதுகள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை செவியுறணும், நம்முடைய புத்தி அன்றாடம் நம்ம செயல்படக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை மதித்து ஒவ்வொரு செயல்களும் என்னுடைய வாழ்க்கையில் நகர்த்தும் பொழுது ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ் அழகாக இருக்கும், அருமையாக இருக்கும், பிரச்சனைகள் தவிர்க்கப்படும், இம்மையிலையும் மறுமையிலையும் சிறப்பான வாழ்க்கையை வாழலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.